Morning. This is a landmark case. A 14-year-old child with Marquis syndrome had also had heart problem. And the first time in India and probably in the world, the surgery was done successfully and the child is doing well. So this baby had mitral regurgitation, that means leaking of one of the heart valve, and also obstruction of the LVOT, a heart where the heart is pumping blood into the body is obstructed. And the corrective surgery is done and the child is doing well. We had so many challenges. First is upper airway obstruction. The airway is obstructed. When we give anesthesia, put a patient on ventilator, we have to be very careful. Second thing is they had cervical spine instability. So anytime it changes, it can cause spinal cord injury and quadriplegia. That means all the four limbs can get paralyzed. And the third thing, lung abnormality. They will have breathing problem, all those things. And this kind of child undergone successful heart surgery and child is doing well. Dr. Naveen will explain in Tamil. இது ஒரு 14 வயசு பெண் குழந்தை. ஸோ இந்த பாப்பாவுக்கு பிறப்பால் நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது உடம்புல. அதில் ஒரு ப்ராப்ளம் இந்த ஹார்ட்டை பாதிச்சிருக்கு. ஸோ இந்த குழந்தைக்கு இந்த செஸ்ட் வால் டிஃபார்மிட்டி இருக்கும். அதுக்கு சர்விக்கல் இது கீழே எக்ஸ்ரேல நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த கழுத்து பாகம் ப்ராப்ளமாக இருக்கும். ப்ளஸ் அந்த ஹார்ட் ப்ராப்ளம் ரொம்ப பெருசாக இருக்கனால ஹார்ட் ரொம்ப வீங்கிடுச்சு. ஹார்ட் ஃபெயிலியரில் இருக்குது இந்த குழந்தை. ஸோ நெக்ஸ்ட் ஸ்லைட். ஸோ இந்த குழந்தைக்கு ரெண்டு ப்ராப்ளம் ஹார்ட்டுக்குள்ளால். ஒன்று ஒரு வால்வ் லீக் ஆகுது, இன்னொன்று ஹார்ட்லேருந்து வெளியே போகிற பாதையில் அடைப்பு இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் ஸ்லைட். ஸோ நார்மலாக நம்ம ஹார்ட் டுவர்ட்ஸ் த லெஃப்ட் சைட் டில்ட்டடாக இருக்கும். அண்ட் உங்களுக்கு எல்லா ஹார்ட்டில் இருக்க எல்லா பாகங்களும் நல்லபடியாக தெரியும். ஆனால் இந்த குழந்தைக்கு ஹார்ட் டோட்டலாக டேர்ன் ஆகி ஆல்மோஸ்ட் 360 டிகிரி டேர்ன் மாதிரி இருக்கும். ஸோ லெஃப்ட் சைடில் இருக்கிறது தான் அந்த பாப்பாவோட ஆக்சுவல் ஹார்ட் பிக்சர். ஸோ இந்த இடத்துல நம்ம அந்த ஹார்ட்டில் உள்ளே இருக்க ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாம் நம்ம ஆப்ரேட் பண்ணுறதுக்கு ரொம்ப கடினமான ஒரு சூழ்நிலை ஏற்படுது. ஸோ இந்த கடினமான சூழ்நிலையில் நாங்கள் இந்த பாப்பாவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு மைட்ரல் வால்வ் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணியிருக்கோம். இந்த வால்வை மாற்றி அமைச்சிட்டு இந்த வெளியே போகிற பாதையை நாங்கள் சீரமைச்சு இப்போ பாப்பா டிஸ்சார்ஜ் ஆகி ஆல்மோஸ்ட் 3 months ஆகுது. ஷீ இஸ் டூயிங் குட். இந்த பாப்பாவுக்கு நம்ம ஒரு மெக்கானிக்கல் வால்வ் வச்சுருக்கோம். ஸோ அந்த வால்வ் அடைக்காமல் இருக்கிறதுக்கு ஷி ஹேஸ் டு டேக் அ வால்வ் தின்னர். அந்த மெடிசன்ஸ் லைஃப் லாங் அவங்க கண்டினியூ பண்ணிகிட்டு இருக்கணும்.